எட்டுக்குடையர் எட்டுல இருந்தா திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், நண்பர்கள் மூலமாக உதவிகள், கணவர் மனைவி உறவுகள் மூலமாக உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது 10ஆம் தேதிக்கு மேல அவரு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப கண்டங்கள் விலகிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகள், கூட பிறந்தவர்கள் உதவி பண்றது, முயற்சிகள் கைக்கூடி வர்றது, வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு, எதை தொட்டாலும் வெற்றி ஆகிறது, ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்து ஜெயிச்சுட்டு வர்றது, இதெல்லாமே உண்டு. அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதி. அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 8ஆம் வீட்டுல 20ஆம் தேதியும் 8ஆம் தேதி கூட 9ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப 4 கூட 8ல இருக்கும்பொழுது ஆரம்பத்துல சொன்னதுதான், உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. சின்ன சின்ன நோய் வரும், தோல் அலர்ஜி, ரொம்ப சோர்ந்து போறது, வெள்ளை அணுக்கள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு உபாதைகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 7ஆம் அதிபதியாக 8ல இருக்கும்போது ஒன்னும் உங்களுக்கு வரலாம், உங்க கணவருக்கு அல்லது உங்க மனைவிக்கு யாரோ ஒருத்தருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.